பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கரங்களை கும்பிட்டு பரிசுத்த மாதாவினுடைய உதவியை தேடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதனுடைய 25வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நாம் மாதா வந்து இரக்கத்தின் அரசி, இரக்கத்தின் தாய் என்ற விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வோம். பரிசுத்த மாதா புனித பிரிஜித் அம்மாவுக்கு இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்: நான் நீதிமான்களையும் நேர்மையுள்ளவர்களுக்கும் ஆகா மட்டும் பரிந்து பேசுகின்ற தாய் கிடையாது. மாறாக பாவத்தை விட்டு விலகி தூய வாழ்க்கை வாழ விரும்புகின்ற பாவிகளின் மனம் மாற வேண்டுமென்று விரும்பி உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக போராடுகின்றவர்களின், பாவிகளின், ஏழைகளின் தாய் கூடத்தான், அரசி கூடத்தான் நான் என்று புனித பிரிஜித்துக்கு பரிசுத்த மாதா வெளிப்படுத்துகிறார். ஆதலால் இந்த மண்ணுலக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவத்திற்கு எதிரான ஒரு போராட்ட வாழ்க்கை. பாவத்தை தோற்கடித்து பரிசுத்த ஆவியோடு இணைந்து பயணிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அதனால இந்த போராட்ட வாழ்க்கையில் பாவத்தை எதிர்த்து தோற்கடிக்கிற இந்த கிறிஸ்தவ சாட்சிய போராட்ட வாழ்க்கையில் என்னுடைய உதவி, மாதாவினுடைய உதவி மிக மிக ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவைப்படுகிறது. ரோமைய திருமுகம் 8வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: உடலின் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் உடலின் எண்ணங்களை தூயாவின் துணை கொண்டு சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். வாழ்க்கை உள்ளவர்களாக, உயிர் உள்ளவராக, உயிரூட்டமுள்ள வாழ்வு நிறைந்த கிறிஸ்தவனாக நீ மாறணுமா? நீ பாவத்தை தோற்கடிக்கணும். பாவத்தை தோற்கடிக்கணுமா? தூயாவின் துணை உனக்கு வேணும். தூயாவி உனக்கு வேணுமா? பரிசுத்த மாதாவின் பிரசன்னம் உனக்கு தேவை. அப்போஸ்தலர் பணி 1:14 திருத்தூதர்கள் பரிசுத்த மாதாவின் தலைமையில தங்கியிருந்து ஜெபித்தார்கள். அவர்கள் பரிசுத்த மாதாவுடன் ஜெபித்ததினால அவர்கள் தூய ஆவியினால் நிழலிடப்பட்டார், பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போ மாதாவோடு இணைந்து ஜெபித்த பொழுது அவர்கள் தூய ஆவியினால் நிழலிடப்பட்டார்கள், ஆட்கொள்ளப்பட்டார்கள். மாதாவும் கூட இது ஆண்டவின் அடிமை என்று இறைவார்த்தைக்கு அர்ப்பணித்தனால மாதா தூய ஆவியினால் நிழலிடப்பட்டாள். தூய ஆவியினால் நிழலிடப்படுகிறவர்கள், தூய ஆவியோடு இணைந்து பயணிக்கிறவர்கள் பாவத்தை தோற்கடித்து சாட்சிய வாழ்க்கை, வீர வாழ்க்கை, அபிஷேக வாழ்க்கை, வல்லம வாழ்க்கை அவர்களுக்கு வாழ முடியும். அப்போ மாதாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன? பரிசுத்த ஆவியினால் நீ நிழலிடப்படுவாய். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீ ஆட்கொள்ளப்படுவாய். அதனால புனித பிரிஜித்துக்கிட்ட கடவுள் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணித்தால்
பாவத்தை தோற்கடிக்கின்ற பரிசுத்தாவியை பெற முடியும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய மண்ணுலக கிறிஸ்தவ வாழ்க்கை அபிஷேகத்தின் வாழ்க்கையாக மாறும். அதனால நான் பாவிகளுக்காக பரிந்து பேசுகின்ற இரக்கத்தின் அரசி என்று புனித கிரிகரி ஏழாமன் மெட்டில்டா என்று சொல்லப்படுகிறார் அரசிக்கு வெளிப்படுத்துகிறார். மெட்டில்டா என்ற அரசிக்கு கிரிகரி ஏழாமன் திருத்தந்தை புனித திருத்தந்தை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த மாதா இரக்கத்தின் அரசிதா. அதனால அரசியே, மெட்டில்டாவே, நீ பாவம் செய்வதை நிறுத்து. பாவத்திற்கு எதிராக போராட்டம் ஆரம்பித்துக்கொள். இந்த போராட்டத்தில் நீ மாதாவின் உதவி தேடு. மாதாவின் உதவி தேடினால் பாவத்தை உனக்கு தோற்கடிக்க முடியும் என்று புனித கிரிகரி ஏழாமன் மெட்டில்டா என்ற அரசிக்கு எழுதுகிறார். அப்போ மாதா பாவத்திற்கு எதிரான போராடுகிறவர்களுக்கு துணையாளர், உதவி செய்கின்ற தாய், அரசி. அதனால நான் நிரந்தரம் பரிசுத்த மாதாவினுடைய உதவியை தேட வேண்டும் என்று புனிதர்கள் விரும்புகிறார்கள். அதனால பரிசுத்த மாதாவே நாம் நேசிக்க வேண்டும். சீராக்கு ஞான புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில், சீராக்கு ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மாதாவே துயரப்படுத்துகிறவர், மாதாவே பாரப்படுத்துகிறவர் கடவுளின் சாபத்தை பெற்றுக்கொள்வார். மாதாவின் திட்டங்களுக்கு அன்னையே புறக்கணிக்கிறவர்கள், அன்னையே மதிக்காதவர்கள், அன்னையோடு இணைந்து பயணிக்காதவர்கள் கடவுளின் சாபத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த மண்ணுலகில் வாழுகின்ற ஒரு அன்னையினுடைய உதவியே தேடாமல் இருக்கும் பொழுது, அன்னையுடைய ஆசீர்வாதத்தை தேடாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கடவுளுடைய சாபம் வந்து சேரும் என்று 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில, அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவார். அப்போ அன்னைக்கு சினமூட்டாமல் அன்னை நேசிக்க ஆரம்பிச்சா, அன்னையினுடைய உதவி தேட ஆரம்பிச்சா, அன்னைக்கு சினமூட்டுவோர் கடவுளின் சாபத்தை பெறுவார். அன்னையோடு இணைந்து பயணிக்க ஆரம்பித்தால், அன்னையை நேசிக்க ஆரம்பிச்சா, அன்னை மதிக்க ஆரம்பிச்சால் கடவுளின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் வந்து சேரும். கடவுளின் வல்லமை உன் குடும்பத்துக்கு கடந்து வரும். இதுதான் சீராக்கு ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை. அதனால இந்த மண்ணுலகில் ஒழுகுகின்ற ஒரு மகன், ஒரு மகள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் அன்னையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது, அன்னையை மதிக்கும் பொழுது, அன்னையை நேசிக்கும் பொழுது, அன்னையினுடைய பக்தி முயற்சியில் நீ ஈடுபடுகும் பொழுது, அன்னைக்கு மதிப்பு வழங்கும் பொழுது, அவளை மரியே வாழ்க என்று புகழ்ந்து பாடும் பொழுது கடவுளின் ஆசீர்வாதம் உன் தலையின் மீது, உன் குடும்பத்தின் மீது, உன் வாழ்க்கையின் மீது வந்து சேரும் என்றுதான் சீராக்கு ஞான புத்தகம் 3:16 நமக்கு எடுத்து வைக்கின்ற மறையுண்மை. அதனால பிள்ளைகளே, அன்னையோடு இணைந்து பயணிப்போம், அன்னையோடு இணைந்து ஜெபமாலை ஜெபிப்போம், அன்னையோடு இணைந்து தூய ஆவிக்காக காத்திருப்போம், அன்னையோடு இணைந்து இந்த மண்ணுலக வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது உன்னுடைய அர்ப்பண, உன்னுடைய கிறிஸ்தவ, உன்னுடைய அபிஷேக வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமுள்ளதாக, அபிஷேகம் உள்ளதாக மாறும். அல்போன்ஸ் லிகோரியோட குளோரிஸ் ஆஃப் மேரி என்ற புத்தகத்தில் அவர் பரிசுத்த மாதா இரக்கத்தின் அரசி, கிருபையை, அருளை விண்ணிலிருந்து உனக்காக பெற்று தருகிறார், அன்பின் தாய், அருளின் தாய் என்று குளோரிஸ் ஆஃப் மேரி என்ற புத்தகத்தில் பரிசுத்த மாதாவை பற்றி புனித அல்போன்ஸ் லிகோரி வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியில 15வது அதிகாரத்தில் ஒரு கானானிய பெண்ணை பற்றி நாம் இறை வார்த்தையில வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 21 இறை வார்த்தையில கானானிய பெண்ணின் நம்பிக்கையை
பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உதவி தேடி தன்னுடைய மகள் பேயினால் கொடுமைக்குள்ளாகி இருக்குகின்ற நேரத்தில் தன்னுடைய மகளுக்காக பரிந்து பேசுவதற்காக, தன்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவரிடம் கடந்து வந்து அந்த பெண் ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பம் நம் பைபிளில் மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 22வது இறைவார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம். அதாவது, ஒரு கானானிய பெண் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். இந்த இறை வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த கானானிய பெண் சொல்றது, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். சொல்ற வார்த்தை கவனிக்கணும். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். யார் மீது தான் இரக்கம் வேணும்? மகள் தானே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள், அவள் தானே பேயினால் கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார். அப்போ இந்த அம்மா என்ன ஜெபிச்சிருந்திருக்கணும்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மகள் மீது இரக்கமாயிரும், அவள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள், அவள் கவலைக்குள்ளாக இருக்கிறாள், அதனால அவள் மீது இரக்கமாயிரும் என்று தானே இரக்கத்திற்காக அவள் ஜெபிச்சிருந்திருக்கணும். ஆனா இந்த அம்மா என்ன ஜெபிக்கிறா? என் மீது இறங்கும். அப்படின்னா ഒരു മകളോടയ നോയ് അമ്മാവനുടെ നോയിതാ. ഒരു മകളോടയ കഷ്ടം അമ്മാവനുടെ കഷ്ടം താ. ഒരു മകളോടയ പൊരുളാധാര നെരുക്കടി അമ്മാവുക്ക് താ, അമ്മാവനുടെ പൊരുളാധാര നെരുക്കടി താ. അപ്പോൾ മകളുടെ തുയരം അമ്മാവനുടെ തുയരം, മകളുടെ പാവം അമ്മാവനുടെ പാവം. അപ്പോൾ இந்த அம்மா, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். இது சுட்டிக்காட்டி புனித அல்போன்ஸ் லிகோரி என்ன சொல்றா? மாதா வந்து ஒரு பாவி, ஒரு என்ன சொல்றது, இச்சையான எண்ணங்களுக்கு எண்ணம் நம்ம விட்டு இச்சையான எண்ணத்துக்கு உட்பட்டவனாக நீ இருந்தா, இல்ல கோப சுபாவம் உள்ளவனாக நீ இருந்தா, இல்ல பொறாமை உள்ளவனாக நீண்ட காலமாக கோபிக்கிற ஒரு சுபாவம் எனக்கு இருக்கு, இல்லைனா இச்சையான எண்ணங்களிலிருந்து எனக்கு விலகி தூய வாழ்க்கை வாழ முடியல, ஏதோ ஒரு பலவீனத்தில் நீ இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய கோப சுபாவத்தை, உன்னுடைய அகந்தையை, உன்னுடைய பொறாமையை, உன்னுடைய போசன பிரியத்தை, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை நீ வந்து மாதாவே மாதாவே நான் சோம்பேறியா இருக்கிறேன், மாதாவே மாதாவே நான் போசன பிரியமா இருக்கிறேன், மாதாவே நான் பொறாமை உள்ளவனா இருக்கிறேன், நான் அகந்தி உள்ளவனாக இருக்கிறேன், நான் கோப சுபாவம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ உன்னுடைய பலவீனத்தை நீ மாதாவின் கரங்களில ஒப்பு கொடுக்கும் பொழுது மாதா இயேசு ஆண்டவரிடம் போயிட்டு என்ன சொல்லுவா? இயேசுவே என் மகனே என் மீது இரக்கமாயிரும். அப்படிதான் ஜெபிப்பா. அப்போ ஒரு கானானிய பெண் மகளுடைய நோய் தன்னுடைய நோயாக எடுத்துக்கொண்டு என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறதா இருந்தா, உலகத்தின் அரசி, ஏழைகளின் தாய், என்னுடைய அம்மா, என்னை மாதாவுக்கு கையளித்தவ இல்லையா? எனக்கு என்ன மாதாவுக்கு கையளிக்கலையா? யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 25 27 முடிய இறை வசனங்களில், யோவானே இன்று முதல் இவள் தான் உனக்கு அரசி என்று யோவானே கடவுள் மாதாவுக்கு அர்ப்பணம் செய்யலையா? அப்போ அவள் என்னுடைய பாவத்தை, சோம்பேறித்தனத்தை, என்னுடைய கோபத்தை மாதாவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது மாதா அது தன்னுடைய பலவீனமாக எடுத்துக்கொண்டு இயேசு ஆண்டவரிடம் போய் என்ன ஜெபிப்பா? இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். அப்ப மாதா என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கும் பொழுது மாதாவினுடைய ஜெபத்தை கேட்டு கடவுள் என்ன செய்வார்? என்னோட கோப சுபாவத்தை என்னிடமிருந்து அப்புறப்படுத்துவார், என்னுடைய இச்சையான பழக்க வழக்கங்களை என்னிடமிருந்து நீங்க செய்வார், என்னுடைய போசன பிரியத்தை என்னிடமிருந்து எடுத்து மாற்றுவார், என்னோட பொறாமையை என்னிடம் எடுத்து மாற்றுவார். அப்போ பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒரு கிறிஸ்தவன் இந்த அன்னையின் உதவியை தேடி, இந்த அன்னையின் அற்புத கரங்களில் உமது பலவீனங்களையும் சோர்வுகளையும் சோதனைகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது நீ அவள் உனக்காக, அம்மா
உனக்காக பரிந்து பேசி உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து தூய வாழ்க்கைக்கு உன்னை நடத்தி செல்லுவாள். இதுதான் புனித அல்போன்ஸ் லிகோரி பரிசுத்த மாதாவை பற்றி சொல்றது. பரிசுத்த மாதா இரக்கத்தின் தாய், இரக்கம் நிறைந்த தாய். உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய காயங்களே, உன்னுடைய சங்கடங்களே சொந்தம் சங்கடமாக, சொந்தம் பாரமாக, சொந்தம் சுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுள் பால் நமக்காக நிரந்தரம் அழுது புலம்புகிறவர். அதுதான் பரிசுத்த மாதா இரக்கத்தின் அரசியாக மாறுவதற்காக அல்போன்ஸ் லிகோரி பரிசுத்த மாதாவை பற்றி சொல்ற முக்கியமான விஷயம். அதனால லிகோரி, புனித லிகோரி என்ன சொல்றாரு? எல்லா பாவிகளும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் அன்னையின் உதவியை தேடி ஜெபித்திருந்தால், அவளுடைய உதவியை தேடி இருந்தால் கட்டாயமாக அவள் அந்த உதவியை விண்ணிலிருந்து பெற்று தருவார். புனித பெனவந்தூர் இப்படி சொல்றாரு: ஓ பரிசுத்த மாதாவே, உலகத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு பாவியே, நீனுடைய நீலை மேலாடைக்குள்ள மூடிமறைத்தருளும். இயேசு ஆண்டவருடைய தீர்ப்பு வழங்குகின்ற கிறிஸ்துவனுடைய தீர்ப்பில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். நாங்க தூய வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்களுக்கு துணை நின்றருளும் என்று புனித பெனவந்தூரா பரிசுத்த மாதாவினுடைய இரக்கத்தின் அரசியாகிய பரிசுத்த மாதாவின் அருகில் பாவிகளுக்காக இறை இரக்கத்தை பெற்று தருவதற்காக அவர் பரிந்து பேசுகிறார். அதனால பாவத்தில் உழல்வோர், சோதனையில் உழல்வோர் மாதாவே அணுகி செல்லும் பொழுது இந்த மாதா அவர்களுக்காக கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்று தருவார். புனித அல்போன்ஸ் லிகோரி மறுபடியும் இரக்கத்தின் அரசியாக பரிசுத்த மாதாவை பற்றி பேசும் பொழுது 2 சாமுவேல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். 2 சாமுவேல் புத்தகத்தில 14வது அதிகாரத்தில 4-18 முடியா இறைவார்த்தைகள்ல தாவீது அரசரிடம் ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்காக வாதாட உதவி கேட்கிறதுக்காக அரசரிடமிருந்து இரக்கத்தை தேடுவதற்காக தாவீது அரசரிடம் நிற்கிறார். அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பசங்க தான். 2 பசங்களுக்கு இடையில பயங்கரமான சண்டை. ஒருத்தனை கொலை செய்தார். அப்ப சட்டப்படி ஒரு மகனை கொலை செய்தார். அம்மா அவனுடைய 2 பிள்ளைகள் பரஸ்பரம் சண்டை அடிச்சு ஒருத்தனை கொன்று போட்டார். அப்போ சட்டப்படி கொலை செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். தாவீது அரசன் அரச ஆணை பிறப்பித்தால் தேசத்தினுடைய சட்டப்படி இந்த அம்மாவினுடைய ஒரு மகன் கொலை செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். அதான் சட்டம். அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சார்? தாவீது அரசரிடம் 14வது அதிகாரம் 4-18 முடிய இறைவசனங்களில இந்த அம்மா தாவீது அரசரிடம், அரசரே தாவீதே, என் மகன் தப்பு செஞ்சா உண்மைதான். அவன் மூத்த சகோதரனை கொன்றார், அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அது தீர்ப்பின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டியது முறையே சரிதான். இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட்டால், அவன் கொலை செஞ்சார், இந்த மண்ணுலகில எனக்கு யாரும் இல்லாம போகுமே, எனக்கு என் மகள் இழந்து விடுவான்ல. அதனால தாவீதே அரசரே, என் மகனுடைய பாவத்தை ஒரு சீரியஸ் மேட்டராக எடுத்துக்காமல் அவனை மன்னியும், அவன் மீது இரக்கமாயிரும். அப்போ தாவீது அரசன் அந்த மகன் மீது இரக்கம் கூர்ந்து அந்த மகனை விடுதலை செய்ததாக சரித்திரம் எடுத்து சொல்லுகிறது. அப்போ ஒரு அம்மா தன்னுடைய பாவியான மகனுக்காக அரசரிடம் உதவி கேட்ட பொழுது தாவீது அரசர் அவனை விடுதலை செய்தார். இங்கு 2 மகன்கள் தான் மாதாவுக்கு. பரிசுதா கார்மேல் அன்னைக்கு 2 மக்கள். ஒன்று நான் ஃபாதர் ஜெயின், இன்னொன்று இயேசு ஆண்டவர். 2 மக்கள்.
அதாவது இந்த மண்ணுலகில் இருக்கிற எல்லோரும் மாதாவின் பிள்ளைகள் தான். முதல் மகன் இயேசு ஆண்டவர், நாமெல்லாம் இயேசு ஆண்டவருடைய சகோதரர்கள், அதாவது இந்த அம்மாவின் மக்கள். இப்போ நாம் டெய்லி பாவம் செய்ததுனால, 10 கட்டளைகள் மீறுவதனால, மண்ணுலகில பாவ வாழ்க்கை வாழ்கிறதுனால என்ன செய்றீங்க? மறுபடியும் கிறிஸ்துவ சிலுவையில் கொலை செய்றீங்க. பாவம் செய்கிறவன் மறுபடியும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் கொலை செய்வதாக பவுலடிகளார் சொல்றாரு. அப்போ நாம் இந்த மண்ணுலகில் பாவம் செய்கிறவர், டெய்லி பாவம் செய்து தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறவர், கிறிஸ்துவுக்கு எதிராக வாழுகிறவர்கள். அப்ப ஆனா இந்த அம்மா என்ன செய்கிறாரு? புனித அல்போன்சி கூறி என்ன சொல்றாரு? இந்த அம்மா விண்ணக தந்தையிடம் வந்து கேட்கிறாரு, விண்ணப்பிக்கிறாரு, என் மகன் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார், ஆனா இனி மிச்சமீதி இருக்கிறத இந்த மண்ணுலகில் இருக்கிற என்னுடைய மக்கள் தான். கணக்கின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இருந்தாலும் மாதா இடையில நுழைஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தையும் அவனுடைய சிறுவச்சாவையும் உயர்த்திட்டு விண்ணக தந்தையிடம் என்ன சொல்றாரு? என்ன ஏசப்பா இறந்துட்டாரு, அவனுடைய இரத்தத்தை முன்னிட்டு, அவனுடைய காயத்தை முன்னிட்டு, அவனுடைய மரணத்தை முன்னிட்டு, அவனுடைய தியாக வாழ்க்கையை முன்னிட்டு ஃபாதர் ஜெயின் மீது இரக்கமாயிரும், ஆரோக்கியம் மீது இரக்கமாயிரும், அந்தோணி மீது இரக்கமாயிரும், செபஸ்டியர் மீது இரக்கமாயிரும். 99 நீதிமான்களை விட பாவத்தை வாழ்க்கையில் வாழ்கின்ற எல்லா மக்கள் மீது இரக்கமாயிரும். அப்ப பாவத்தில் வாழுகின்ற, பாவ பழக்க வழக்கங்களில் மூழ்கி தவிக்கின்ற இறை மக்களுக்காக தெய்வீக இரக்கம் இடையில நின்றுகிட்டு பெற்று தருகின்ற இரக்கத்தின் அரசிதா பரிசுத்த மாதா என்று புனித அல்போன்ஸ் லிகோரி குளோரிஸ் ஆஃப் மேரி என்ற புத்தகத்தில் திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். அதனால தாவீதரசன் அந்த அம்மாவுக்கு இரக்கம் காண்பிச்சது போல பரிசுத்த மாதா நமக்காக பரிந்து பேசும் பொழுது இரக்கத்தின் அரசியனுடைய அந்த பரிந்து பேசுதல் கேட்டு கடவுள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து தூய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை வழி நடத்தி செல்லுவார் என்ப விஷயத்தில் ஐயமே இல்லை என்று கடவுள் இன்று நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதனால புனித பெனவந்துரா அடிக்கடி மாதா கிட்ட வந்துட்டு இப்படி சொல்றதுண்டு, கருணையின் இரக்கத்தின் அரசியே, உமது இரக்கத்தை யாருக்கு தான் புறக்கணிக்க முடியும்? புனித பெனவந்துரா இப்படி சொல்லுகிறார், இரக்கத்தின் அரசியே, உமது இரக்கத்தை யாருக்கு தான் புறக்கணிக்க முடியும்? அதனால உன் இரக்கத்தின் அரியணைக்கு முன் நின்று நான் புலம்புகிறேன். பாவ பழக்க வழக்கங்கள் ஏற்றார் போல நான் வாழ்ந்ததினால மரணம் கட்டாயமாக மரண தண்டனைக்கு மரணத்துக்கு நான் அர்ப்பணிக்கப்பட வேண்டியவன், மரணத்துக்கு நான் உட்பட வேண்டியவன். இருந்தாலும் இரக்கத்தின் அரசியே, நான் எல்லா என்னுடைய நம்பிக்கையும் உன்னில் அர்ப்பணிக்கிறேன், எனக்காக பரிந்து பேசும். ஜெபிக்கிறது புனித பெனவந்தூர். அப்ப அதனால புனித பெனவந்தூர் என்ன சொல்றார்? பாவம் வழியாக நம்பிக்கை இழந்தவர்கள், பாவம் வழியாக இறை அன்பு இழந்தவர்கள், பாவம் வழியாக எதிர்நோக்கு இழந்தவர்கள் இரக்கத்தின் அரசியின் பால் அணுகி இப்பொழுதும் எப்பொழுதும் மரணத்தின் நேரத்திலும் எங்களுக்காக, பாவிகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசும். ஜெபமாலையினுடைய 3ஆம் பாட்டுதான், அர்ச்சிஷ்ட மரியே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எல்லா காலங்களிலும்
எல்லா சூழல்களிலும் பாவத்துக்கு உட்பட்ட நாங்கள் புனித மரியே எல்லா காலங்களிலும் எங்களுக்காக பரிந்து பேசி பாவத்திலிருந்து எங்களை விடுவித்து விண்ணகத்திற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு எங்களை ஒன்று சேர்த்தருளும். இதுதான் திருச்சபைக்கு பரிசுத்தமாதாகട്ടെ திருச்சபை நடத்துகின்ற ஜெபம். பாவிகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளாகிய எங்களை இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்தருளும். பாவ வழியிலிருந்து விலகி வாழ்வதற்கு எங்களுக்கு துணையாக இரும் என்றுதான் பரிசுத்த மாதாவிடம் நாம் ஜெபிக்க வேண்டியது. அதனால புனித பெனவந்தூர், புனித பெர்னார்டு, புனித அகஸ்டீனார், புனித அல்போன்ஸ் லிகோரி, புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட், இப்படிப்பட்ட எல்லா புனிதர்களும் ஒருங்கிணைந்து சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கு. இரக்கம் பெற வேண்டுமா? பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? கடவுளுடைய சந்நிதியிலிருந்து இறையன்பு பெற்றுக்கொள்ளணுமா? நமது பலவீனங்களே, நமது பாவங்களே, நமது குறைகளே, நமது சோர்வுகளே இந்த அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். இரக்கத்தின் அரசியாகிய பரிசுத்த மாதாவிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து கரங்கள் கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த 10 மணியை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, போதை அடிமத்தனங்களில், தவறான பழக்க வழக்கங்களில், உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பரிசுத்த மாதாவே, எல்லா பலவீன உடையவர்களையும், பாவிகளையும், பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களையும் உமது மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு மனம் மாற்றத்தின் அபிஷேகத்தை தாரும். அதன் வழியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் திருச்சபையோடும் இணைந்து வாழ வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்காக பரிந்து பேசும், அவரை குணப்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த மாதாவே, இறையன்னையே, கார்மேல் அன்னையே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, அமைதி இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் இறை அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உருவாக வேண்டும் என்பதற்காக
அன்னியின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, எங்களது பலிபீடத்துக்கு முன் எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களது ஜப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது மாசற்றை தீர்த்துக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உமது மாசற்றை தீர்த்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் உமது மாசற்றை தீர்த்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு மாதாவே, கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தையர்களையும் உமது மாசற்றை தீர்த்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை லியோ அவரோடு இணைந்து திருச்சபை வழிநடத்துகின்ற எல்லா மறை மாவட்ட ஆயர்களையும் 4.25 லட்சம் குருவானவர்களையும் அன்னையின் மாசற்றை தீர்த்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தின் கலாத்தருளும், எல்லா ஆத்மாக்களையும் விசேஷ விதமாய் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஒப்பு கொடுத்த எல்லா ஜப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழி நடத்தும் என்று அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
பாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். രണ്ട് കരങ്ങളും നற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டிக்கொண்டு குரல் எழுப்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அழைப்போமா, ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya ஹalleluya ஹalleluya